தங்கம் தான் கை கொடுக்கும். மற்றது அவங்க டாலர்ஸோ நம்ம பணமோ அது கை கொடுக்காது. அந்த சேஃபருக்காக அவங்க இதில் முதலீட்டு நிறைய பண்ணுறாங்க. இதில் சேஃபருக்காக அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது பொறுத்தது ஒரு வருஷமாக தான் இது ரொம்ப கூடியிருக்குன்னு கேட்குற கேள்விக்கு ஒரு வருஷமாக முன்னிட்டு அவங்க பண்ணுற இதுலேருந்து மற்ற இன்வெஸ்டரோட இது சேஃபராக இருக்கனால இதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா தங்க இனிமேல் விலை குறையவே குறையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கோல்டு கம்மியாகவே ஆகாது, ஏறதான் செய்யும். கோல்டு உங்களுக்கு கம்மியாகவே ஆகாது. ஆக்சுவலி கோல்டு இஸ் ஆஸ்பிஷியஸ் மெட்டல் மாதிரி, எல்லா ஒகேஷன்லையும் யூஸ் ஆகிற மாதிரி. கோல்டு சேருறது உங்களுக்கு அதிகமாக சேருந்தான் செய்யும், உங்களுக்கு கம்மி ஆகாது. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஹீரா கோல்டு பேலஸில் தான் இருக்கோம். நம்ம முன்னாடி ஹீரா கோல்டு பேலஸோடைய ஓனர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. மகாவீர் மற்றும் நிதிஷ் நம்ம கூட இருக்காங்க. 2 பேருக்குமே வணக்கம். வணக்கம். கோல்டு ரேட்டு கடந்த சில நாட்களாகவே ஜெட்டு வேகத்தில் உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கடந்த 3 நாட்களாக கோல்டோட ரேட்டு விலை குறைஞ்சிருக்கு. பேசிக்காக என்ன காரணம்? இது நம்ம இந்தியா பொருளாதார நிர்பந்தத்தில் இது உலக அளவுக்கு வங்கியை பொறுத்தது இருக்குது. சில காரணங்களாக இது குறைவாக போயின்னு இருக்குது. அது இல்லாமல் எம்சிஎக்ஸ் செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது செட்டில்மெண்ட் 30ஆம் தேதி செட்டில்மெண்ட் இருந்தது. அந்த செட்டில்மெண்ட்டு காரணத்துக்காகவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது ஓவராலாக பார்க்குறது போனால் திருப்பி கூட வாய்ப்பு நிறைய இருக்குது, நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும். பட் இருக்கிறது இந்தியா பொறுத்தது உலக பொறுத்தது தான் இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டது. சார், நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு யங் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, கோல்டு ஷாப் வச்சுருக்கீங்க. உங்களுடைய பார்வையில் தங்கத்தோட விலை கடந்த 3 நாட்களில் இறங்கினதுக்கு என்னென்ன காரணம்? அதான் அவர் சொல்கிற மாதிரி எம்சிஎக்ஸ் இயர் எண்டிங் க்ளோசிங் டேட் இருக்குது, அது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. செகண்ட்லி நீங்கள் கோல்டு கம்மியாக ஒரு காரணம்னா ₹100 கம்மியாக ₹300 ஏறுது. இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 60% அளவுக்கு தங்கத்தோட விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குல்ல, தினம் தினம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அதுக்கு பர்டிகுலராக என்ன தான் உலக அளவுக்கு தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க. நம்ம பக்கத்தில் இருக்க நாட்டுகள் நிறைய நாடுகள் இருக்குது, அவங்க இதில் முதலீட்டு நிறைய பண்ணுறாங்க. அவங்க தங்கத்தில் முதலீடு பண்ணால் நிறைய சேஃபாக இருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்குறாங்க. காரணம் சார்? காரணம்னா மற்ற இதில் போட்டால் ரேட் ஃப்ளக்சுவேஷன் ஆகினே இருக்குது. தங்கத்தில் போட்டால் ஓரளவுக்கு முன்கூட்டி தான் வரும், தவிர கை விட்டு போகாது. ஷேர் மார்க்கெட் சொல்கிறீங்க? ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க, மற்றது ஏதாவது டாலர்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மற்ற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட ரிஸ்க்காக இருக்குன்றது. இதில் சேஃபராக இருக்கும், ஃபிசிக்கலாக இருக்கும், நம்ம கைக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அதனால் மக்கள் இதில் போடுறது வாய்ப்பு இருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு பொருளாதாரத்துக்காக தங்கத்துலேயும் வெள்ளியில் முதலீட்டு நிறைய பண்ணுறாங்க. மற்றது ஏதாவது வார பிரச்சனை, மற்ற ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா தங்கம் தான் கை கொடுக்கும். மற்றது அவங்க டாலர்ஸோ நம்ம பணமோ அது கை கொடுக்காது. அந்த சேஃபருக்காக அவங்க இதில் முதலீட்டு நிறைய பண்ணுறாங்க. ஐ திங்க் அதனால் மற்ற நாடுங்கள்லாம் முதலீடு பண்ணுறதுனால கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இது கடந்த ஒரு வருஷமாக தானே 60% விலை உயர்ந்திருக்கு. கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு ரேட்டில் இருந்ததில்ல. அப்போ அவ்வளோ தூரம் சேஃப்னா அவங்களுக்கு தெரியலையா? பட்டு அந்த அளவுக்கு முன்னிட்டு அவங்க எதிர்பார்க்கல. இப்போ ஒரு வருடம் ஐ திங்க் கொரோனா பீரியடு பிற்பாடு பார்க்குறது போனீங்கன்னா மற்ற எல்லா நாட்டுங்களுக்கும் அது இது போடலான்ட்டு ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு அவங்களுக்கு எல்லாமே. மற்ற துருக்கி பாருங்கள், நம்ம சைனா, யூஎஸ்ஏ, மற்ற எல்லா நாட்டுங்களுக்கும் இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் சேஃபருக்காக அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது பொறுத்தது ஒரு வருஷமாக தான் இது ரொம்ப கூடியிருக்குன்னு கேட்குற கேள்விக்கு ஒரு வருஷமாக முன்னிட்டு அவங்க பண்ணுற இதுலேருந்து மற்ற இன்வெஸ்டரோட இது சேஃபராக இருக்கனால இதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மற்ற காப்பர் அந்த மற்ற இன்னும் இதில் கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது சேஃபருக்காக பண்ணுறாங்க. அந்த இது பண்ணுறதுனால மற்ற எல்லா நாடோட இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. எல்லாருமே இப்போ இதில் முதலீடு பண்ணுறதுனால ரேட் கொஞ்சம் ஹெவி பீக் ஆகிருக்கு. இப்போ சார் சொல்லும்போது 2-3 ரீசன் சொன்னாங்க. அது பர்டிகுலராக அவங்க சொன்னது என்னென்னா, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிகளுடைய மத்திய வங்கிகள்லாம் அதிகமாக தங்கத்தை வாங்குறது, அதுதான் பர்டிகுலர் ரீசன் அப்படின்னு மெயினாக சொல்கிறாங்க. இது மட்டும்தான் காரணமாக மெயின் பர்டிகுலர் ரீசன், அல்லது வேறு என்ன மாதிரி காரணங்கள் தங்கத்தோட விலை? அது ஒரு மேஜர் காரணம். ஆஃப்டர் கொரோனா தான் எல்லா பேருக்கும்
ஐடியாவே வந்திருக்கு. கேஷ் எல்லாமே ஒன்றுமே இல்லை. கோல்டு தான் ஒன் ஃபுல் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதான் நீங்கள் ஃப்யூச்சரில் சேஃப். இன்னும் ஏதோ ஒன்று காரணம்னா அது சேல் பண்ணினா லிக்விட் பண்ண முடியும் எல்லாமே. அதுக்கோசம் ஃபிசிக்கல் பாண்ட்ஸில் கூட யாரோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது, கோல்டில் தான் பண்ணுறாங்க. அதுதான் மேஜர் ரீசன் கோல்டு இருந்துருக்கு. தங்கத்தோட விலை உயர்வுக்கு வார் ஒரு அடிப்படை காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை நாளாக தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் கூட போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போல்லாம் விலை உயரவே இல்லை. இப்போ மட்டும் சடனாக உயர்றதுக்கு வார் ஒரு ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? வாருக்கும் கோல்டுக்கு என்ன சம்மந்தம்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பட் நம்ம பணம் மாற்றுறது ஒரு நாட்டுக்கு தங்கம் தான் அது பொருளாக பணம் மாற்றம் பண்ணுவாங்க. தங்கமோ தாத்துன்னு சொல்கிற அந்த காப்பர்ஸு வெள்ளி அந்த மாதிரி தான் மாற்ற தவிர அவங்க டாலர்ஸோ நம்ம பணமாக மாற்றமும் இருக்காது. இப்போ எங்கே பார்க்கறது போனீங்கன்னா ஒரு த்ரூஅவுட் உலகத்தளவுக்கு எங்கே வேணும் பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. சில சின்ன பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பிரச்சனைலாம் ஓவரால் பண்ணுறது போல் தான் இந்த தங்கத்துக்கு தான் கை கொடுக்கும் தவிர மற்ற நம்ம நினைக்கிற மாதிரி பணமோ டாலர்ஸோ மற்ற ருப்பீஸோ அந்த மாதிரி யாருக்கான கை கொடுக்காது. அதனால் ஓரளவுக்கு இந்த ரீசன் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரீசன் கரெக்டாக தோணுது. அப்புறம் ஒரு 4-5 ரீசன் சொல்லியிருக்கீங்க ஓவராலாக தங்கத்தோட விலை உயர்வுக்கு காரணம் அப்படின்னு. அப்படின்னா தங்கம் இனிமேல் விலை குறையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கோல்டு கம்மி ஆகாது, ஏறதான் செய்யும். குறையாது அப்படின்னா நம்ம அப்படியே சொல்லிட முடியுமா, அல்லது அதுக்கு பர்டிகுலர் காரணங்கள் ஏதாவது இருக்கா, ரீசன்ஸ்? நம்ம கல்ச்சரில் அது இருக்குது சார். நம்ம இந்தியன் கல்ச்சர் எப்படி நினைக்கிறீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் குழந்தைக்கு கல்யாணம், குழந்தை காது குத்துறது ஃபங்க்ஷனு, மற்ற கல்யாணம், இது பர்த்டே, ஏதாவது இங்கே கொஞ்சம் நம்ம கல்ச்சர் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் தீரணும், வாங்கி தான் நம்ம எல்லா மக்களுக்கும் அந்த கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் இருக்குது. இந்தியன் கல்ச்சர் இல்லாமல் பக்கத்தில் இருக்க நாடுங்களுக்கு அந்த கல்ச்சர் இருக்குது. சில நேரத்தில் அந்த தங்கத்துக்காக சேவ் பண்ணுவாங்க, சில நேரத்தில் கல்யாணத்துக்கோ மற்ற இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது இருக்க சொல்ல நம்ம அது நீங்கள் இன்னும் டவுன்ஃபால் ஆகிற சான்சஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் பெரம்பூரில் ஹீரா கோல்டு பேலஸ்ன்னு வச்சுருக்கீங்க, ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஏன் கஸ்டமர்ஸ் கோல்டில் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு? சார் சென்டிமெண்ட்னு பார்க்குறது போனீங்கன்னா சார், இது கைவசம் என்றைக்கு இருந்தாலும் நம்ம நைட்டு ஒரு 12 மணி இரவு நம்ம நினச்சா கூட கேஷ் அண்ட் கேரி பண்ணிக்கலாம். மற்ற எந்த இதுலேயும் நீங்கள் பண்ண முடியாது. ஒரு நீங்கள் இடமோ மற்ற ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது நம்ம கேஷ் பண்ணுறது விரும்புகிறீங்கன்னா அது நீங்கள் எந்த காரணத்துக்கும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் தங்கத்தை நீங்கள் கொடுத்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் ஒரு அது 100% 80% கைவசம் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு கிடைக்கும். மக்கள் இது நடுவில் மக்கள் மனசில் இது பட்டு இருக்குது நிறைய. என்னடா நம்மளுக்கு இம்மிடியேட்டாக பணம் தேவைப்பட்டால் நம்ம உடம்புக்கு பாதிக்குதா மற்ற ஏதாவது தேவைப்பட்ட சொல்லோ உங்களுக்கு நான் நினைக்கிறது இது தான் கை கொடுக்குது தவிர அதனால் சேஃபராக நினைக்கிறாங்க. இந்தியாவிலேயே சவுத்து மட்டும்தான் தங்கத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இவங்க மட்டும்தான். அப்போ ஒரு ஒரு குழந்தை பிறக்கிற விஷயத்துலேருந்து கல்யாணம், காது குத்து, எனி ஒரு புதுசாக நியூ ஹவுஸ் வாங்கினா கூட, வீடு கட்டினா கூட எல்லாத்துக்குமே கோல்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அது ஏன் அந்தளவுக்கு அதை சென்டிமெண்ட்டாக பார்க்கணும் சார்? இது நீங்கள் ரொம்ப பழைய காலத்து சேரன் சோழன் பீரியட்லேருந்து போங்க சார். அந்த பீரியட்லேருந்து சேரன் சோழன் பாண்டியன் பீரியட்லேருந்து நம்ம இந்த சவுத்துலேருந்து நிறைய தங்கத்தை விரும்புகிறாங்க. இப்போ அந்த காலத்துலேருந்து இந்த நம்ம சவுத்துன்று பார்க்குறது போனீங்கன்னா தங்கத்துக்கு ரொம்ப மகத்துவம் தரும். நீங்கள் அந்த சேரன் சோழன் பீரியட்லேயே கூட பாருங்கள், தங்கத்துக்காக ரொம்ப மகத்துவம் கொடுத்துருந்தாங்க. அதனால் நீங்கள் மற்ற நார்த் சைடோட சவுத்துலேருந்து விரும்புகிறது அதிகமாக இருக்குது. காரணம் ரீசன் சார். இப்போ நாங்கள் நகைக்கடை வச்சுருக்கல, நாங்களாம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நகை கோல்டு வாங்கி கொடுக்கணும். நீங்கள் நகைக்கடை ஓனர்ஸாக இருக்கீங்களே, இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான கிஃப்ட்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? சேம் அதே தான் ஃபாலோ பண்ணுவோம் சார். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நாங்களும் அதே தான் பண்ண போகிறோம். நாமளும் அது இப்போ எடுத்துன்னு போய் தங்கத்தை தான் கொடுக்க முடியும். ஒரு மொழி இப்போன்றதோ, ஒரு காது குத்துற ஃபங்க்ஷனோ, பர்த்டேவோ, அதுக்கேற்ற மாதிரி தங்கம் தான் கொடுத்தா அவனை வேறு வழி இல்லை. சரி, அது முன்கூட்டியே 2 கிராம் கொடுக்கறது இருந்தால் இது அதுக்கேற்ற மாதிரி இப்போ குறையவா பண்ணி கொடுக்க வேண்டியது. ஆனால் தங்கத்தை தான் கொடுத்தான் வேறு இல்லை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா 2026க்குள்ளே கோல்டோட ரேட் 2 lakhs தொட்டுரும் அப்படிங்கிறாங்க. 2026க்குள்ளே தான் 2 lakhs பிடிக்குமா, அல்லது இன்னும் எத்தனை மாதம், இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்?
சரி, முன்கூட்டியே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது சார். நாங்களே ஒரு கடை நடத்துகிறோன்னா முன்கூட்டியே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. நாளைக்கு கூட நீங்கள் நிறைய விஷயங்கள் கணிச்சிருப்பீங்களா தங்கத்தில்? கடிச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த ரேட் சீசனில் எப்பேற்பட்ட நகை வியாபாரி முன்கூட்டியே நம்ம நிர்ணயிக்க முடியாது கூடும்ன்ட்டு என்ன ஆகும்ன்ட்டு. ஓரளவுக்கு கெஸ் பண்ணலான்னு தவிர நிர்ணயிக்க முடியாது. இந்த அளவுக்கு கூடும், அந்த அளவுக்கு 2026 இவ்வளோ போகும், 2027 இவ்வளோ ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓவரால் நீங்கள் கணிக்க பார்க்குறது போனால் ரேட் தங்கத்தில் குறைவு கம்மியாக இருக்குது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் சேம் தான் சார். கோல்டு உங்களுக்கு கம்மியாகவே ஆகாது. ஆக்சுவலி கோல்டு இஸ் ஆஸ்பிஷியஸ் மெட்டல் மாதிரி, எல்லா ஒகேஷனுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி. கோல்டு சேருது உங்களுக்கு அதிகமாக சேருந்தான் செய்யும், உங்களுக்கு கம்மி ஆகாது. அந்த பேஸ் பாயிண்ட்டை தான் கஸ்டமர்ஸ் கூட ஒரு நகை வாங்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து தை மாதம்னு சொல்லுவாங்க, அது கல்யாண சீசன் சொல்லுவாங்க, இந்த மே மாதம் வரைக்குமே. அதுக்கப்புறம் தீபாவளி வருது. இப்போ தொடர்ந்து இது மாதிரி ஃபங்க்ஷனாக வர்றதுனால கோல்டோட ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆக, அதாவது உடனே இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு பார்க்கலாமா, அப்படி நினைக்கலாமா? அப்படி நினைக்க முடியாது சார். இது வந்து உலக அளவுக்கு இது இருக்கனால நம்ம அந்த ஆடி மாதமோ அந்த தீபாவளினாலேயோ நீங்கள் நினைக்கிற மாதிரியே பொங்கலுக்கோ அந்த மற்ற இதனால் கூடுறது வாய்ப்பு இல்லை. இது உலக அளவுக்கு ரேட் நிர்ணயிக்கப்படுது. அதனால் நம்ம ஃபங்க்ஷனு இந்த இது நம்ம இப்போ நம்ம இது வச்சு நம்ம அது ரேட் கூடன்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 2026க்குள்ளே 2 lakhs தொட்டுரும் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் கோல்டு ஒரு சவரன் தங்கத்தோட விலை 5 லட்சம் 10 லட்சம் அந்த கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? அவ்வளோ தூரம் வந்துடுமா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார். பட் அந்த அளவுக்கு ஒரு நம்ம நினைக்காத அளவுக்கு 10% நீங்கள் டெஃபினட்டாக கூட வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்ம நினைக்கிறோம். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 லட்சமோ 5 லட்சமோ நம்ம சொல்ல முடியாது. கூடினா கூட கூடலாம். பட் அதை ஓரளவுக்கு நம்ம பார்க்குறது போனால் 10% கண்டிப்பாக கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, தங்கம் இவ்வளோ தூரம் ரேட்டு ஜெட்டு வேகத்தில் ஏறிக்கிட்டே போகுதுல்ல, ஆனாலுமே கஸ்டமர்ஸ் தங்க வாங்க வராங்கல்ல, என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க? நீங்கள் அது கேட்டிருக்கீங்களா? உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா அதை பற்றி? சார், அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம குழந்தைகளுக்கு பின்காலத்தில் நாங்கள் எப்படி அந்த அளவுக்கு ஈடு கட்டுறது, இந்த அளவுக்கு தங்கம் கூடியிருக்கு, நீங்கள் கவர்மெண்ட்டு ஏதாவது ஸ்டெப் எடுக்கலையா, அது மாதிரிலாம் கேட்குறாங்க. பட் இதில் கவர்மெண்ட்டு அவங்க இந்த இதுவும் பண்ண முடியாது மாதிரி ஒன்றுமே இல்லை. இது உலக அளவுக்கு இருக்கனால எதுவுமே யாரும் எதுவும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, குழந்தைகளும் நாங்கள் 100 சவரம் 50 சவரம் 10 சவரம் போடுறதா எப்படி போட முடியும், குழந்தை ரேட்டு இந்த அளவுக்கு கூடினே இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது, நீங்கள் எதுவும் கேட்க மாட்டேன்றீங்களான்னு எங்களை கேள்வி கேட்குறாங்க. பட் நாங்களும் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் மாதிரி நானும் மக்கள் மாதிரி நாங்களும் மக்கள். அது இல்லாமல் இது வந்து யாரும் மத்திய அரசும் இதில் மாநில அரசும் எந்த அரசும் எந்த இது தலையிட முடியாது. உலக அளவில் இருக்கனால உலக சந்தத்தை பொறுத்ததற்கு ரேட் நிர்ணயிக்கப்படும். எல்லாருடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கோல்டு ரேட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு இல்லை குறையவே குறையாதா அப்படின்னு கேட்குறாங்க. முதலாதார எல்லா பொருளும் தாரம் உங்களுக்கு கூடியிருக்கு. இப்போ முன்கூட்டி நீங்கள் ஒரு 1 லட்சத்துக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, அதே நீங்கள் நீ பார்க்குறது போனால் குறைஞ்சது 3 கோடிக்கு. அதே மாதிரி நம்ம இந்த கோல்டு பேஸ் பார்க்குறது போனீங்கன்னா கூட இப்போ எதுக்கு அதுக்கு ஓரளவுக்கு கூடி தான் இருக்குது. அதனால் திருப்பி குறைக்க வாய்ப்பு 100% இல்லைன்னு நான் நினைக்கிறோம். பட்டு நேரம் சமயத்துக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தால் கூட ஒரு சவரன் நகையாவது எப்படியாவது கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்படின்னா யார்கிட்டனா 1 சவரன் நகை இருக்கோ அவங்களாம் லட்சாதிபதி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? யார் தங்க வச்சுருக்காங்க எல்லாமே லட்சாதிபதியாக முன்ன அது மாதிரி எல்லாம் இருந்தது. இப்போ யார் ஓரளவுக்கு தங்கம் வச்சுருக்காங்களோ எல்லாம் லட்சாதிபதி. அது இல்லாமல் நம்ம சவுத் சைட்லலாம் ஓரளவுக்கு எல்லாமே நம்ம பூர்வத்தில் இருக்க பாட்டி அதெல்லாம் ஓரளவுக்கு தங்கம் சேர்த்து வச்சுருப்பாங்க. எல்லாமே ஓரளவுக்கு தங்கம் சேர்த்து வச்சனால எல்லாருமே ஒரு முன்கூட்டி ஓரளவுக்கு நல்லா ஸ்டேட்டஸில் இருந்திருக்காங்க. அந்த நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரின்றல ஓரளவுக்கு எல்லாமே நம்ம பூர்வஜத்தில் எல்லாருமே சேர்த்து வச்சுருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு தங்கத்து இது இந்தியாவில் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக வீடு இருக்கோ இல்லையோ கோல்டு வந்து ஒரு 4 சவரன் 5 சவரன் 10 சவரன் வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரு 1 இயரில் 2 இயர்ஸில் கோல்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறீங்க. அந்த டைமில் கோல்டை சேல் பண்ணிவிட்டு புதுசாக சொந்தமாக வீடு வாங்கிக்கலாமா? அப்போ அதுக்கு இந்த கோல்டு ஒரு ஆப்ஷனாக இருக்குமா? கண்டிப்பாக வீடு மாதிரி கண்டிப்பாக இருக்கும் சார், இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ நம்மளுக்கு ஏதாவது நான் தான் முன்கூட்டியே சொன்னேன்னா சார், நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவைப்பட தங்க தான் கை கொடுக்கும். நீங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் வீடுக்கு மெனைக்கு பார்க்கறது போனீங்கன்னா உடம்புக்கு பாதுகாப்புக்காக மற்ற எந்த விஷயத்தில் நீங்கள் போனீங்கன்னா கூட தங்க தான் கை கொடுக்கும். தவிர மற்ற எந்த நைட் நீங்கள் எந்த நேரத்துக்கும் எந்த சமயத்துலேயும்
தங்கம் நீங்கள் விற்று பணம் ஆக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்குறது போனீங்கன்னா இடம் வாங்குறதுக்கோ எதுக்கும் நம்ம தங்கம் தான் உபயோகப்படுத்த ஆகணும் தவிர மற்ற எந்த இதுவும் கை கொடுக்காது. ஓகே, அதாவது தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் கூட ஒரு 50 சவரன் 25 சவரன் 40 சவரன் அசால்ட்டாக பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் அவங்களாம் இந்த 2026 கிராஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 25 சவரன் 40 சவரன் 50 சவரன் போட்டாங்கன்னா என் பொண்ணுக்கு நான் கோடியில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களா, இல்லை அது இப்படி தான் போகுமா அந்த டாக்? நீங்கள் நினைக்கிற மாதிரி அது மாதிரி தான் போவோம் சார், இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம பாருங்கள், நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பெரியவங்க ஓரளவுக்கு தங்கத்தை சேர்த்து வச்சு ரீசன்னா தெரியுங்களா சார், அவங்கவுங்க பாதுகாப்புக்காக சேர்த்து வச்சுருக்காங்க. பின்காலத்தில் நம்ம பசங்களுக்கோ பேரன் பேத்துக்காக உபயோகப்படுத்தன்ட்டு அவங்களுக்காக சொந்தத்துக்காகையோ அவங்க சொந்தத்துக்காக உடம்புக்கு பாதுகாப்பு எல்லாத்துக்கும் அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. அதே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இருக்க மக்களும் அதே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இருக்க பசங்களுக்கு வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் அதே ஃபாலோ பண்ண சொல்ல அந்த அளவுக்கு தங்கத்துக்கு மவுஸ் இருக்குன்றது நம்ம கேள்விப்படுறோம். மற்ற மவுஸ் குறைய வாய்ப்பு இல்லை. தங்கத்துக்கு மவுஸ் இருக்குது, ஆனால் வெள்ளியும் தங்கத்துக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்? சேம் அதே மாதிரி அது அந்த தங்க தாத்து மாதிரி இதுவும் ஒரு தாத்து மாதிரி தான் இருக்குது சார். அது வெள்ளி தங்கத்தை கூட சொல்ல வெள்ளி கூட வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் தங்கம் அந்த அளவுக்கு கூடி இருக்கனால வெள்ளி கூடலை. நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா கிராம் தான் இருந்தது. குறைஞ்சது அது இப்போ சமயத்தில் கூடி இருக்குது. தங்கம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா கிராம்லேருந்து ஓரளவுக்கு தங்கம் கூடி இருக்குன்னா குறைஞ்சது 50% 60% கூடியிருக்கு. வெள்ளி அந்த அளவுக்கு கூடல. அது இல்லாமல் வெள்ளியை நிறைய இதில் இப்போ உபயோகப்படுத்துகிறாங்க. நம்ம செல்ஃபோன்லேயும் மற்ற நிறைய இதில் உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த எல்லா விஷயத்தில் வெள்ளி தேவைப்படுது. அந்த இதனால் கொஞ்சம் அளவுக்கு அந்த மவுஸ் வந்திருக்கனால அந்த அளவுக்கு அப்படி பார்க்குறது நீங்கள் கணிசியாக பார்க்குறது போனீங்கன்னா தங்க அளவு கூடி இருக்கனால வெள்ளி அந்த அளவுக்கு கூடல அவங்களுக்கு. அதனால் அந்த பேஸ் பார்க்குறது போனீங்கன்னா இன்றைக்கி 13,950 ரூபா இருக்குது. நீங்கள் அந்த கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தங்கம் அந்த அளவுக்கு கூடி இருந்தால் அந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளியை கால்குலேஷன் பண்ணிங்கன்னா கூடல இன்னும். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் அந்த இது கூடி இருக்குன்னா வாய்ப்பு இருக்குன்னு. ஒரு பக்கம் தங்கத்தோட விலை ஏறினாலும் இன்னொரு பக்கத்தில் தங்கம் வாங்குகிற மக்களுடைய எண்ணிக்கை குறையவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஹீரா கோல்டு பேலஸோட ஓனர்ஸாக நீங்கள் தங்கம் வாங்க வரக்கூடிய மக்களுக்கு சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் சார், நம்ம பின்காலத்தில் பசங்களுக்கு குழந்தை பேரன் பேத்திக்கு நம்ம ஓரளவுக்கு சேஃப் நினைக்கிறது பார்க்குறது தான் தங்கம் வெள்ளி ரெண்டுமே முதலீடு பண்ணுறது தப்பு இல்லை சார். நம்ம ஓரளவுக்கு சேஃபருக்காக தான் பண்ணுறோம். பின்காலத்தில் பசங்களுக்கு பேரன் பேத்திக்கிற ஒரு இடம் வாங்கி வைக்கிறோம், ஒரு சிலது எஃப்டி பண்ணுறோம், சிலது இது ஒரு ரீசனில் ஒரு இதுலேயே நம்ம பண்ணுறோம். இதுவும் ஒரு ரீசனை வச்சு பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். உங்களுடைய பார்வை ஸ்மார்ட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கூட அதுலேயே வந்திருக்கு. நம்ம கடை பெரிய ஹீரா கோல்ட் பேலஸ் நேமில் ஆப் கூட இருக்குது. அதில் கூட அவங்க சேவிங்ஸ் பண்ணினே இருக்கலாம். டே பை டே கூட சேவ்ஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி ரேட்டில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது சேவ் பண்ணுற மாதிரி கோல்டு ஆகிடும். கோல்டு எப்போவுமே கம்மியாக சான்ஸ் இல்லை. அதே மாதிரி சேவ் பண்ணினே போனால் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஃப்யூச்சரில் தேவைப்படும். உங்கள் மக்களுக்காக அந்த ஹீரா கோல்டு பேலஸ் ஓரளவுக்கு சேவிங் ஸ்கீம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 1/4 பவுன் வாங்கினோன்னா குறைஞ்சது 26,000 ரூபா வருது. முடியாமல் இருக்குது. சிறுவா சேர்த்து கோல்டு ஸ்கீமில் மாதம் ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா 5,000 ரூபா 10,000 ரூபா அந்த மாதிரி ஒரு குணிச்சியாக பண்ணிட்டு மாதம் சேவிங்கில் போட்டு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வாங்கி சேர்த்துடலாம். தப்புன்றது. தங்கத்துக்கு மாற்றா ஏதாவது வருதா, வரப்போகுதா, இருக்கா? தங்கத்தை மாற்றுறதுக்கு அது வராரா சார்? நம்ம என்ன சொல்கிறோம் சார், குழந்தை தான். தங்கம் தான். தங்கத்தை மாற்ற வரக்கு வாய்ப்பு இல்லை சார். கோல்டோடைய ரேட் ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கோல்டுக்கு ஈக்குவலாக ஏன் சில்வரும் இங்கே ரேட்டோடைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக பொதுமக்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பலாம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் சார்.